வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். சென்ற வாரம் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் ஒரு ஜம்போ ஆஃபர்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு பேப்பர் மேகசின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆர்பிஐ கவர்னர் கொடுக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருடத்துல 4 முறை அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த இடத்துல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வட்டி விகிதங்களை குறைப்பாரு அல்லது ஏற்றுவார், அல்லது சில சமயங்கள்ல அன்சேஞ்சு போன குவார்டர்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அன்றைய தினம் மார்க்கெட் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் என்ன சொல்வார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டு, டெக்னிக்கல்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. முழுக்க முழுக்க ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்றைய தினம் ஒரு பெரிய ஏற்றத்தையோ இல்ல பெரிய இறக்கத்தையோ மார்க்கெட் கண்டிப்பாக சந்திச்சிட்டு இருக்கு. சென்ற வாரம் அதே மாதிரி மார்க்கெட் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம், ரெப்போ ரேட்டை 25 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைச்சு கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவரை கிட்டத்தட்ட ஒரு 50 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டாரு. இது முதல் ஒரு ஆஃபர். ரெண்டாவது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ஜென்ரலா பெரும்பாலும் கவர்னர்ஸ் அதை குறைக்கிறது கூட்டுறதுன்னு பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் பதவியேற்ற பிறகு பெருசா அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஆனா இந்த முறை எந்த கவர்னரும் கொடுக்காத அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு 100 பேசிக் பாயிண்ட்ஸை குறைச்சிட்டாரு. அது ஒரேடியா குறைக்கல, 4 குவார்டர்னு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வீதம் 100 பேசிக் பாயிண்ட்ஸ் சிஆர்ஆர் ரேட்டை அவர் குறைச்சிருக்கதா கொடுத்திருக்கிறாங்க. இது மார்க்கெட்ல அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பெரிய லெவல்ல எதிரொலித்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிஆர்ஆர் ரேட்டை குறைக்கும் போது நிறைய சர்ப்ளஸ் மணி அவங்களுக்கு அவைலபிள். ஸோ லோன் கொடுக்கறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது லோனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு குறைக்கப்படும். அப்ப லோன் அவைல் பண்றவங்க அதிகமான பேர் வருவாங்க. அதன் மூலமாக பேங்கிங்க்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே சிறப்பா ஜொலிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் அன்றைய தினம் நிப்டி 250 பாயிண்ட்டுக்கு மேல அப்ல முடிச்சு வச்சாங்க. இது ஜென்ரலா பேங்கிங் செக்டர் மட்டும்தான் பாதிக்குமா? ஆர்பிஐ கவர்னர் கொடுக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அடுத்ததாக பேங்கிங் ஷேர்ஸ் எல்லாமே நல்ல ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்தியன் பேங்க் போன்ற பேங்குகள் எல்லாமே விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலாவே மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல கொண்டு போவாங்க. அதுதான். ஸோ முதல் செக்டரா முன்வைக்கிறது நான் பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பேங்க்ஸ் எல்லாமே ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவதாக நான் கொடுக்கக்கூடிய செக்டர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்னு சொல்லுவோம். அதாவது அங்க உங்களுக்கு நீங்க டெபாசிட் கிடையாது, லோன் மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு லோனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் குறையும் போது நான் பேங்கிங் பினான்ஸ்ல இருக்கக்கூடிய பஜாஜ் பினான்ஸ், ஸ்ரீராம் பினான்ஸ், எல்என்டி பினான்ஸ் போன்ற கம்பெனிகள் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதோட இம்பாக்ட் அங்க கொஞ்சம் இருக்கும். மூன்றாவது செக்டரை நான் சொல்ல விரும்புவது கோல்டு லோன் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டுக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, பிரைவேட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள், ஏன்னா 75% தான் சீலிங் வச்சிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல 85% வரைக்கும் லோன் வேல்யூவை ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக கோல்டு லோன் செக்டர்ல இருக்கக்கூடிய முத்தூட் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ், ஐஐஎஃப்எல் போன்ற கம்பெனிகள் ஒரு ஏற்றம் பெறுவதற்கான ஒரு குட் நியூஸாக இவருடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த செக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர். ஏன்னா இவங்க லோனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு ஹோம் லோன் பர்சன்டேஜ் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4.5 லேக் அன்சோல்டு ஹவுஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு லிக்விடிட்டி இந்த 50 பேசிக் பாயிண்ட்ஸ் வைக்கிறதுனால அடிஷ்னல் லிக்விடிட்டி கிடைக்குது பேங்க்குக்கு. அதன் மூலமாக ஹோம் லோன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகும். அப்ப ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் கொஞ்சம் பேர்டன் குறையுது, புதுசா வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல அட்ராக்டிவான பர்சன்டேஜ்ல ஹோம் லோன் கிடைக்குது. அப்படின்னா ஹோம் லோன் எடுக்கலான்னு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அப்படித்தானே? ஸோ அப்ப அதுல இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டரான டிஎல்எஃப், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் கட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனிகள்லாம் ஏற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பேங்கிங் செக்டருக்கு அடுத்தபடியாக இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய செக்டராக தற்சமயம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இது இல்லாம வேறு சில செக்டர்லையும் பூஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல முக்கியத்துவம் வாய்ந்த செக்டர் ஸ்டீல் செக்டர். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், நேஷனல் அலுமினியம் கம்பெனி போன்ற கம்பெனிகள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நம்ம பார்த்தோம். அதுல ஓபராய் ரியாலிட்டி இந்த மாதிரி கம்பெனிகளும் கூட அடங்கும். ஸோ நல்ல கம்பெனிகளாக பார்த்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை வாங்கி வைத்துக் கொண்டோமானால், ஏன்னா அடுத்தடுத்த குவார்டர்லையும் சிஆர்ஆர் ரேட்டை என்ன பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் குறைப்பதன் காரணமாக ரியல் எஸ்டேட் போன்ற பேங்கிங் செக்டர் என்றும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தபடியாக இன்சூரன்ஸ் செக்டர்ல சில அறிவிப்புகளை கொடுத்திருந்தாங்க. 25% ஹைக் பண்ணியிருக்காங்க தேர்ட் பார்ட்டி மோட்டார் இன்சூரன்ஸ் பிரீமியத்துல. ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு அடிஷ்னல் வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ லம்பார்ட், கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகள் இதன் காரணமாக ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்சூரன்ஸ் துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும்தான் ஏறும், இல்லாட்டி பெரிய லெவல்ல அதெல்லாம் வந்து ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே கம்மி. ஸோ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த இன்சூரன்ஸ் செக்டருக்கு ஒரு சின்ன பூஸ்டிங்காக அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக ஆட்டோ செக்டர் ஈஸியா என்ட்ரி லெவல்லாம் கிடைக்க போகுது. கார் இஎம்ஐ எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸுக்கு கொஞ்சம் நல்ல ரேட்ல கிடைக்கிறதுனால ஆட்டோ செக்டர்ல இருக்கக்கூடிய டாடா மோட்டார், எம்என்டம், பஜாஜ் ஆட்டோ போன்ற கம்பெனிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலாவே அவங்களுக்கு எப்போதுமே நியூஸ் இருக்கு. இது ஒரு அடிஷனல் நியூஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட், இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறையறதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்து எஃப்எம்சிஜி செக்டர் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கு வர ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் எக்ஸஸா பணம் கிடைக்குதுன்னா அடுத்து ஸ்பெண்ட் பண்ண தானே ஆரம்பிப்போம். ஸ்பெண்ட் பண்ணுவோம், புதுசு புதுசான எலக்ட்ரானிக் குட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த அடிஷனல் பணம் அமையும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோ, வோல்டாஸ் போன்ற கம்பெனிகள்லாம் ஏறுவதற்கான ஒரு சின்ன ஏற்றம் கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த ஆர்பிஐ கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்ததாக கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவோம், அல்லது ஆயில் அண்ட் கேஸ் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா, ஏன்னா ரூபி வீக்கன் ஆகுது இதன் காரணமாக. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு இம்போர்ட் பில்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆயில் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதனால அதில் இருக்கக்கூடிய பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி போன்ற கம்பெனிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிளீன் எனர்ஜி செக்டரில் இருக்கக்கூடிய டாடா பவர், அதானி பவர் போன்ற கம்பெனிகளும் இந்த ருப்பியோட வீக்கனிங் காரணமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே ஐடி செக்டர் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஏறும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கும் ஒரு பூஸ்டிங்காக அமையுது. ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கவர்னருடைய அனௌன்ஸ்மெண்ட்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய செக்டர்களாக வரக்கூடிய வாரங்களில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 25 பேசிக் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பட்சத்துல 50 பேசிக் பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம சிஆர்ஆர் ரேட்டையும் கொடுத்து ஜம்போ ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பேங்கிங், ரியல் எஸ்டேட், கோல்டு லோன் செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர், நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டர், இன்சூரன்ஸ் செக்டர், ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி அண்ட் கன்சியூமர் டியூரபிள் செக்டர், இறுதியாக கிளீன் எனர்ஜி செக்டர் போன்ற செக்டர்கள் வரும் வாரங்களில் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் உள்ள நல்ல கம்பெனிகளாக வாங்கி நீங்கள் நல்ல பலனை பெறலாம். ஆனா அதே சமயம் இந்த ஆர்பிஐ கவர்னருடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பிக்சட் டெபாசிட் ரேட் இருக்கு இல்லையா, எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர் இந்த குறைக்கும் போது அங்கு கண்டிப்பாக அதையும் குறைத்துதான் ஆக வேண்டும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கும் குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட குறைத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வரக்கூடிய காலகட்டத்துல. அதனால எஃப்டி ஒன்று மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு என்று கருதாமல் டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் வகைகள்லாம் இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட், இந்த மாதிரி எத்தனையோ ஃபண்டுகள் இருக்கும்போது அதுலயும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பட்சத்துல எஃப்டி ஒன்றே ஒரு இதுவாக வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய பணத்தை டைவர்சிஃபைடாகவும் வைப்பதற்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் பக்கமும் மக்கள் கொஞ்சம் திரும்புவாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்குன்னு வைக்கும் போது மினிமம் ஒரு 10-12% லாபம் கிடைக்கும் பட்சத்துல மக்கள் அதை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பாக இந்த ஆர்பிஐ கவர்னருடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நேயர்கள் டைவர்சிஃபைட் போர்ட்போலியோவாக கோல்டு, ரியல் எஸ்டேட், அது இல்லாம ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் என்று பலதரப்பட்ட வழிகளில் உங்களுடைய பணத்தை நீங்க சேவிங்ஸாக சேர்த்து வைத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் நம்ம நல்ல பலனை பெறலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுகோலாக அமைந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.